ஏதாவது மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். மாட்டியிருக்குங்க. வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் ட்ராப் வந்து வாங்கியிருக்கோம். இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் இருக்குது. நடுவுப்பட்டி அங்கே தான் வந்திருக்கோம், ஃப்ரெண்டும் இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கி வந்து பிடிச்சி பார்க்கலாம் எங்கெங்கே எவ்வளோ மீன் வந்து இதில் வந்து மாட்டுது, கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நான் எடுத்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஒரு கொடை மாதிரி தான் இருக்குங்க அது. இது வந்து நம்ம வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபிஷ் ட்ராப். பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடை மாதிரியே தாங்க இருக்கும். அப்படியே கொடை மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா வைக்கலாம், எப்படி வந்து மாட்டுதா மீன் மாட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இழுக்கணும். இப்போ வந்து இழுத்துக்கிறேன். இரு அவ்வளோதான். இப்போ இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாக் ஆயிரும். ஒரு லாக் தான் இருக்குது. இந்த மாதிரி லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே ஜஸ்ட் வந்து ஒரு கொடை தாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மீன் மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பாருங்களேன், உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீனை எடுக்கிறதுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வந்து போட்டுக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது, மீன் ஓடிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள போயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து உள்ளே போயிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி வெளியே வந்து வர முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கே ஏதாவது சுற்றிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது இற போடணும் அப்படின்னா இங்கனக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சுட்டு இப்படி கெட்டுற மாதிரி இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இறைய வந்து அதுக்கு ரெடி பண்ணலாம். பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து போடலாம். ஏகப்பட்ட மீன் இங்கிட்டு மாட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மைதா மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போட்டு இதை வந்து நல்லா வந்து கட்டியாக வந்து உருண்டை மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாசம் வந்து தேவை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறவை மீன் விரால் மீன்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கருவாட்டு மண்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் சேர்த்து பிசைஞ்சு விட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மாட்டோம். அதனால் கருவாட்டு மண்டையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து போட்டுக்கிறேன். உள்ளக்க நிறையா கிடக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் வந்து வரும். சரி ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிசைகிறான். எல்லாத்தையும் சேர்த்து கட்டியாக வந்து பிசைஞ்சிக்கிறோம். தண்ணி ரொம்ப வேண்டாம், உருண்டை மாதிரி திரட்டிக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ட்ராப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு உருண்டை வச்சாச்சு. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கு வந்து போட போகிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கூட நம்ம வந்து பிச்சு போட்டுக்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைதா மாவு இது தானே, அது வந்து பார்த்தீங்கன்னா கரையாது. இதுக்கு கண்டிப்பாக வந்து வருங்க உள்ளக்க. சரி ஓகே, 3 தான் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதோட முனையை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து கெட்டிட்டா. நம்ம வந்து ஒரு கட்டையை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்கணும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே தான் வந்து போட போகிறோம். நான் வந்து அந்த சைடு வந்து போய்க்கிறேன். அண்டேண்டா போடு. தா விட்டுரு, ஒரே இடத்துல கிடக்குடா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து உள்ளக்க வந்து வந்தாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ள வந்து தூக்கி போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி போட்டுக்கலாம். சரி நேரா போனோம். கவுந்து விழுகுதுங்க. இவன் சரியா வர மாட்டான். இவன் மூஞ்சிய பாருங்க, இவன் தானே கரெக்ட். இவன் சரியா வருவானே. என்னடா வேண்டாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரை பண்ணலாம். எனக்கு அப்படி வருதாடா. இப்ப பாருங்க, போட்டாச்சுடா. அவ்வளோதான், உள்ளக்கு வந்து இறங்கட்டும். சரி ஓகே, இன்னொரு முனையை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டையில் வந்து கட்டிடலாம். கட்டிட்டு கெட்டு இந்தா அப்படியே முடிச்சு போடு. அப்படியே போட்டு முடிச்சு போடு. கட்டையை முடிச்சு போ. கட்டையும் சேர்த்து விட்டுறது. அவ்வளோதான், முடிச்சு போட்டுட்டு எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குத்தி வச்சிடலாம். கரையிலையே குத்திடா, ஏன்னா இழுத்துட்டு போயிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண தான் செய்யணும். வெயிட் பண்ணிட்டு தான் வந்து பார்க்கணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் எவ்வளவு மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த இடத்த விட்டு போய்க்கலாம் வா. 2 hours later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபிஷ் ட்ராப் வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அங்கே போய் வந்து பார்க்க போகிறோம். அங்கே போய் மெதுவாக போய் பார்த்துக்கலாம். அப்பா நம்ம வச்சது இருந்தா இருக்குங்க. சரி, இதை வந்து மெதுவாக வந்து தூக்கலாம். ஏதாவது மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். மாட்டியிருக்குங்க பாருங்க, எவ்வளோ மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லாம் சின்ன மீனுங்க. நம்ம இதை சாப்பிட்றதுக்கு இவ்வளவு வந்து உள்ளக்க வந்திருக்கு. ஒரு இறால் இருக்கு, கொஞ்சம் பெரிய மீன், எல்லாம் கலந்து கலந்து அடிச்சிருக்குங்க. பாருங்க எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்க. இது வந்து கொஞ்சம் முக்கிக்கலாம் லைட்டா. பரவாயில்லைங்க, நிறைய மீன் வந்து மாட்டியிருக்குங்க. நான் கூட நினச்சேன் மாட்டாதோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு கவரில் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு காட்டுறேன். எவ்வளோ மீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதுலேருந்து மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கவரில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து அள்ளி வந்து போட்டுக்கலாம். இறால் கொண்டு வந்திருக்குங்க. இதில் இறால் நிறைய வந்திருக்கு. இதில் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. செம. வா எடு. கீழே உள்ளதா கலட்டிட்டு கீழே தட்டி விடு. பிடிச்சிக்கோ. ம். தட்டு. இப்படி இது கொஞ்சம் லூஸ் பண்ணு, ஆட்டோமேட்டிக் வந்துட போகுது. இரு. இறாலை பாருங்க, எவ்வளோ பெரிய இறால்னு பாருங்க. இந்த இருங்க. ஓடுற பாருங்க, இறாலுங்க. இந்த பாருங்க எத்தனை இறால் மாட்டியிருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து இறால் அதிகமாக மாட்டியிருக்குங்க. பாருங்க பெரிய பெரிய இறாலுங்க அது. பரவாயில்ல, எத்தனை இறால். பொடி மீன் என்ன போட்டுரும். உள்ள கொட்டுரும் கொஞ்சம். அந்த ஒரு அங்கே ஒன்று தாவி ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இது வந்து உள்ளக்க மாட்டியிருக்கு. இன்னும் பெரிய மீன் வரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு தான் வந்து வந்திருக்கு. இந்த ஃபிஷ் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. 100% வந்து நல்லா ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம நைட்டு இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுட்டு போகணுன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் வந்து நம்மளுக்கு மாட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாங்கினதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபிஷ் வந்து நிறையா இது பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.